கைப்ளஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை மற்ற டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு சட்னி தான் ரெடி பண்ணுறோம். இது டேஸ்ட் மட்டும் இல்லை, ஹெல்த்தானதும் கூட. 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 4 காஞ்ச மிளகா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். ஜீரகம் தனியாவும் சேர்க்கறதுனால உடல் சூடு பித்தம் இதெல்லாம் குறையும். இந்த சம்மர் சீசனுக்கு அது ரொம்பவும் நல்லது. இது செவக்க வறுக்கவும் பெரிய பல் பூண்டா 2 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அதையும் லேசாக வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், இல்லைன்னா நீங்கள் எடுத்து வச்சிருக்க பூசணிக்காய் தோல் சதை அதில் பாதி அளவு சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க பூசணிக்காய் சதை தோல் இதையும் சேர்த்து ஒரு 5லிருந்து 6 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். தனியா சீரகம்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த பூசணிக்காயோட பச்சை வாசனையும் போயிடும். இதில் நீர் சத்து நார் சத்து இருக்கிறதுனால இந்த சம்மருக்கு ரொம்ப ஏற்றது. கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கும் இந்த சட்னி ரொம்ப நல்லது. நம்ம ஆயிலும் கம்மியாக தான் விட்டுருக்கோம். இதில் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்க்கும் போது அந்த புளிப்பு எல்லா டேஸ்ட்டும் ஈவனாக சட்டிலாக திருப்பியும். இப்போ இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்தா டேஸ்டான சட்னி தயார். அதுக்கு நம்ம கடுகு உளுந்து கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கிறோம். ஆரோக்கியமான இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நைட்டு இதை நான் பிளெயின் பணியாரத்தோடு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். தோசையை எப்பவும் சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கிறதுனால பிளெயின் பணியாரம் ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.